ஏன் பாரு கத்து கத்துன்னு கத்துறீங்க, ஒண்ணுமே அது புரியல எனக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்குறாருங்க. இல்லை சார், அது நம்ம சில விஷயங்களில் கத்தி சொன்னாதான் எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியாவாங்க. அவங்க அவங்க கருத்தை சொல்லும்போது அவங்க கத்துறாங்க, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லும்போது நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இங்கே ப்ரோக்ராம் பார்க்குறாங்களா அவங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா பாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பிட்டு இருக்காருங்க. அதற்கு பிறகு திவாகர்கிட்ட கேட்குறாரு, என்ன திவாகர், நீங்கள் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கிட்டையும் தகுதி தராதரம் அதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க, அதுக்கு ஏதாவது ஸ்கேல் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கும் பொழுது திவாகர் அவர் எதுக்கும் அவர் அசர மாட்டாருங்க. சார் அவங்க நீ வா போன்னு சொல்கிறாங்க சார், அதுக்காகத்தான் நான் சொன்னேன் சார். இல்லை, அந்த தகுதி தராதரம் பற்றி பேசுவதற்கு நீ யார் அப்படின்னு விஜய் சேதுபதி ஒரு கடும் கோபத்தில் கேட்க அமைதியாகிறாங்க திவாகர். ஐயோ, நாம் ஏதோ தவறான வார்த்தையை விட்டோமோ அப்படின்ட்டு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ரம்யா தாங்க திவாகர் பேச வச்சாங்க. ஆனால் பேச வைத்த ரம்யா இப்போ உத்தமி போல வேடமிட்டு கீழே உட்காந்துருக்காங்க, திவாகர் குற்றவாளி போல நின்று கொண்டு இருக்கின்றார். அதுதான் ஒரு விஷயமா இருக்கு. ரம்யாவிற்கு நியாயம் வாங்கி தருவதற்கு உள்ள சபரி இருக்காருன்னா வெளியில் எங்கள் அண்ணன் விஜய் சேதுபதி இருக்கார். சூப்பர்ண்ணே. ரம்யா மனம் குளிருது அப்படின்னா அது எங்களுக்கு போதுண்ணே. ரம்யாவிற்கு நியாயம் வாங்கி தந்த விஜய் சேதுபதி வாழ்க.